வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி கலங்கல் வனம் பாபு அவர்கள் இந்த குக்கு சைக்கிளிங் கிளப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க இங்கே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, நீங்கள் வர முடியுமா சார் அப்படின்னு கேட்டார். நான் சரிங்கன்னு போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா கலங்கல் வனம் ஒரு அட்டகாசம் அப்படின்னா அதில் இந்த குக்கு சைக்கிளிங் கிளப் பயங்கரமான அட்டகாசம். அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பதப்பதைக்கெல்லாம் வேண்டாம். ஒரு அருமையான நிகழ்ச்சி. ஒரு 1000 கிலோமீட்டர் சைக்கிளில் 3 நாளில் கோயம்புத்தூர் டு கன்னியாகுமரி போயிட்டு வந்த 2 உறுப்பினர்களுக்கு பாராட்டு விழா. அது அவர் விவரிக்கும் போது தான் அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள், அதில் இருக்கிற ஒரு ஆச்சரியங்கள், சாதனைகள், வேதனைகள் எல்லாமே தெரிஞ்சது. சாதாரணமாக பஸ்ஸில் ஏறி போயிடலாம், காரில் ஏறி போயிடலாம், ரயிலில் ஏறி போயிடலாம், விமானத்தில் கூட போயிடலாம். ஆனால் இது ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு இன்ச்சும் சைக்கிளை மிதித்து கொண்டு தான் செல்ல வேண்டும். அது பயங்கரமான ஒரு பகீரத பிரயத்தனம்ன்றது என்னுடைய கருத்து. அப்படி நான் விளையாட்டாக போய் சாதாரணமாக ஒரு வீடியோ எடுத்து ஒரு எபிசோடு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போன இடத்துல எவ்வளோ நேரம் எடுத்தேன், என்ன எடுத்தேன்னு எனக்கே தெரியாது. வீட்டில் எடிட் பண்ணலான்னு உட்காரும்போது தான் திங்கட்கிழமை ஒரு எபிசோட் பகுதி 1, செவ்வாய்க்கிழமை ஒரு எபிசோட் பகுதி 2, இன்னைக்கு புதன்கிழமை 3வது எபிசோட் கடைசி பகுதி 3. எனக்கே ஆச்சரியம் தாங்கலை. கிட்டத்தட்ட எல்லாம் சேர்ந்து ஒரு 35 நிமிஷத்துக்கு மேலே அந்த ப்ரோக்ராம் போயிருக்கு. ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் இந்த 2ஐயும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி 3வது மற்றும் ஃபைனல். சரிங்களா? சரி, நான் எதுக்கு வளன்னு நீங்கள் போய் நீங்களே பாருங்கள். உங்கள் கருத்துக்களை தாராளமாக சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா அதை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன தெரியுங்களா? ஒரு எனர்ஜி. ஆர்லேஜி இல்லை, எனர்ஜி. சரிங்களா? நீங்களும் பார்த்துட்டு அது உண்மையாக பொய்யாங்கிறத சொல்லுங்கள் தாராளமாக உங்கள் கமெண்ட்டில். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம். இடமிருந்து வலமாக லக்ஷ்மிகாந்த், ஜெகதீஷ், பாலா, வினோத் மற்றும் ஆகாஷ். ஆல்ரெடி நம்ம யுவன் அப்படின்னு ஒரு அங்கத்தை நம்ம அவருடைய துறை ரீதியான யுவனை நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணி பெங்களூர் பக்கம் அனுப்பி வச்சிருக்கிறோம். நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் அப்படி ஒரு முன்னேற்றம் அடைந்ததும் நம்ம சந்தோஷமா இருந்தாலும் நம்ம கூட ஒரு சைக்கிளிங் கம்பேனியன் நம்ம கூட இருந்து பிரிஞ்சு போகிறத நினச்சி கொஞ்சம் வருத்தம் தான். அதே மாதிரி அடுத்தபடியாக அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம ஆகாஷ் போகிறாரு. ஆகாஷ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு என்ன சொல்றது, எவ்வளோ கலாச்சாரம் தாங்குவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள். நான் எல்லாரையும் கலாச்சிட்டு இருப்பேன், நம்மளையும் கலைப்பாங்க. ஆனால் எல்லாத்தையுமே இன்னும் ஜாலியாக நம்ம கூட சேர்ந்து அவரையே கலாச்சிக்குவார். அப்படிப்பட்ட நல்ல ஒரு தம்பி. நிறைய ரைடுக்கு ஆகாஷ் பேர் இருக்கா, குறிப்பிட்ட 2 பேரோட பேர் நான் செக் பண்ணுறது உண்டு. இப்படியும் ரைடு போடுற ஒரு பேர் ஃபர்ஸ்ட் இருக்கும். சில நாள் அவர் ரைடு பேர் போட்டுட்டு அவர் வராமல் இருப்பார். ஆனால் நான் ஆகாஷ் இருக்கிறா, ராஜேஷ் இருக்கா அப்படியா, சரி 2-3 பேர் இருக்கிறாங்களா, ஓகே இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியாக போகும் அப்படின்னு நினச்சிட்டு இதை வருவேன். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து, நம்ம கூட வர்றவங்களை பொறுத்து நமக்கு எவ்வளவு அந்த எனர்ஜி நமக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி நம்ம போகிறோம், ஒரு விஷயத்தை செய்யறது 50%, அது யார் கூட சேர்ந்து செய்யறோன்றது இன்னொரு 50% நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம குடும்பம் இன்னும் வளர்ந்து பெருசாகி இவ்வளவு ஒரு கூட்டு குடும்பமாக நம்ம இருக்கிறோம். இது இன்னும் நம்ம ஒருத்தர் நல்ல ஒரு கான்டாக்ட்லேயும் நல்ல ஒரு இதுலேயும் இருந்து இந்த கிளப்பை இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம இன்னும் போகணும். நிறைய பேர் இந்த மாதிரி அப்ராட் அடுத்தடுத்த பிஸ்னஸில் பெரிய முன்னேற்றங்களை அடையணும். கூடவே தான் நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம பேணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்னால் ஒரு 3 மாதமாக ரைட் பண்ண முடியல, ஒரு சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூனால. அதனால் இனி கண்டினியூஸாக எல்லா ரைட்லையும் நான் கண்டிப்பாக வருவேன். எல்லாரும் வரணும்னு எதிர்பார்க்குறேன். நிறைய பேர் சேர்ந்து ரைட் பண்ணுவோம். இந்த கிளப்பு ஒரு ஜஸ்ட் ஃபார் நேமுக்கு இருந்து ஒரு ஆரம்பித்த ஒரு கிளப்பு தான். இப்போ அது ஒரு ஃபேமிலி ஆகி, அது ஒரு ஆர்கனைசேஷன் ஆகி, அது குரூப் ஆகும். கூடிய விரைவில் நம்மளும் ஏதாவது சைக்கிளத்தான் மாதிரியோ, இல்லை கோவை மராத்தான் மாதிரியோ, கோவை விழா மாதிரியோ ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டியும் பொட்டன்ஷியலும் நம்மகிட்ட இருக்குன்றதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். எல்லாரோட ஒத்துழைப்பு அதுக்கு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஓகே, அனைவருக்கும் வணக்கம்.
நாங்கள் குக்கு சைக்கிளிங் கிளப் வந்து பேசுகிறோம். இது வந்துட்டு போத்தனூரில் பேஸ் பண்ணியிருக்கு. ஆனால் கோயம்புத்தூரில் இருக்க நிறையா மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆல் ஓவர் கோயம்புத்தூர் ஒரு 350 பேர் பக்கம் இருக்கிறாங்க. நம்ம ஒரு 2 வருஷம் இந்த கிளப் நடத்திட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 60 ரைட்ஸ் பண்ணிட்டோம். அதாவது டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் பண்ணிட்டோம். நமக்கு லாங் டைம் மெம்பர்ஸ் இவங்க லாங் டைம் மெம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இருக்கிறாங்க. இதோட கிளப்போட நோக்கம் என்னென்னா வந்து ஃபிட்னஸ்க்கு மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வாகனம் அது. நம்ம வண்டியிலையோ கார்லேயோ போனால் அந்த மாதிரிலாம் மற்ற பிளேஸ் பார்க்க முடியாது. நாங்கள் அந்த மாதிரி இன்டீரியர்லாம் போயிருக்கோம். அதுக்கப்புறம் யாரும் அதிகமாக போகாத இடத்துலலாம் போய் பார்த்துருக்கோம். இந்த சைக்கிள் மட்டும்தான் அது பாசிபிள். நீங்கள் போகும்போது இயற்கையை ரசிச்சுட்டே போகலாம். நீங்கள் ஃபிட்னஸும் அப்படியே கூட சேர்ந்தே வரும். அதனால் இந்த சைக்கிளிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்தோம். அது இது வரைக்கும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இனி இப்போ பல வருடங்கள் வரும் வருடங்கள்லையும் வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்துட்டு எங்களோட இப்போ இருக்கிற அடுத்த நோக்கம். இப்போ நம்ம கிளப் மெம்பர்ஸ் வந்துட்டு 2 வார்த்தை பேசுவாங்க. வணக்கம், என் பேர் வினோத். நான் குக்கு கிளப்பில் ஆரம்பித்த காலத்துலேருந்தே இருக்கிறேன். சைக்கிளிங்கோடைய மெயின் மோட்டிவ் வந்து நம்ம ஃபிட்னஸ் மட்டுமே இருந்தாலுமே இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எமிஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு தட்பவெப்ப சூழ்நிலையாக இருக்கட்டும், இல்லை நம்ம மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகளாக இருக்கக்கூடிய உயர் ரத்த அழுத்தம், டயபெட்டிக், அந்த மாதிரி போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த சைக்கிளிங் போகிறதுலேருந்து மிகப்பெரிய ஒரு ப்ரிவென்ஷனாகவும் அது கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கான ஒரு முறையாகவும் இந்த சைக்கிளிங் கண்டிப்பாக இருக்குதுன்றதை நான் நம்புகிறேன். எங்கள் கூட இருக்கிற எங்கள் குடும்ப உறுப்பினர்களும், அதாவது குக்கு குடும்ப உறுப்பினர்களும் அதை நம்புகிறேன். 2வது பொறுமை வந்து ரொம்ப மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப ஸ்கேர்சிட்டியாக மக்கள்கிட்ட இப்போ பொறுமையே இல்லாத சூழ்நிலை இருக்குது. ஒரு சிக்னலில் 10 செகண்ட் நிற்க முடியல, சிக்னல் வேலேஷன் நடக்குது. சிக்னலில் க்ரீன் போட்ட உடனே பேக்கில் இருக்கிற ஹார்ன் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்டில் இருக்கிறவங்க வண்டி ஆஃப் ஆகுது. இந்த மாதிரி மனிதர்களுக்கு வரணும்னா சைக்கிளிங் ஓட்டினா நிறைய வரும் நான் நம்புகிறேன். நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். பைக்கில் போகும்போது நம்மள இன்னொரு வண்டி ஓவர்டேக் பண்ணிச்சுன்னா உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, உடனே ஒரு முறுக்கிட்டு நம்மளும் அவங்க ஸ்பீட்லேயே போயிடலாம் அப்படின்னு தோணும். போகிற இடத்துக்கு சீக்கிரம் போகிறோமோ இல்லையோ உருப்படியாக போய் சேரணும்னு நம்புறதில்ல. சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரோடுடைய மோசம் எல்லாமே இருக்குது. ஆனால் சைக்கிள் ஓட்டும்போது நம்மளை தாண்டி ராக்கெட்டே தாண்டி போனாலும் நம்ம பொறுமையாக இதே வேகத்தில், மிதமான வேகத்தில், அமைதியாக சுற்றுச்சூழலை எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து உள்வாங்கி நம்ம பைக்கில் போகும்போது 10 விஷயத்தில் 3 விஷயம் நம்ம நோட் பண்ணுவோம். ஆனால் சைக்கிளில் போகும்போது 10 விஷயத்தில் 10 விஷயமே நம்ம நோட் பண்ணலாம். பக்கத்தில் கடையில் என்ன இருக்குது, என்ன பேசிக்கிறாங்க, இந்த பக்கம் யார் வீடு இருக்குது, வீடு என்ன அழகாக இருக்குதா, தோட்டம் வச்சுருக்காங்களா, எவ்வளோ மரங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே நம்மளால் ரசித்து நிதானமாக நம்ம உள்வாங்கவும் முடியுது விஷயங்களை. அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதேமாதிரி நிறைய மக்களை சந்திக்கலாம். நாங்கள் போய் சில உள் கிராமங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் இந்த மாதிரி சைக்கிளிங் ஜெர்சி, ஹெல்மெட்டு, க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு சில உள் கிராமங்களுக்கெல்லாம் போகும்போது அவங்க நம்மளை வந்து ஒரு அதிசய இதாக பார்க்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வேலைக்கு சைக்கிளில் போவோம், வீட்டிலேருந்து கிளம்பி அங்கே போவோம். ஆனால் அதுவே வந்து முறையாக செய்யணும், அதை மட்டுமே ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றி செய்யணும்னு நீங்கள் நினச்சிருக்கிறது வந்து இவ்வளவு நல்லது இருக்கான்னு எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. 50 வருஷமாக சைக்கிள் ஓட்டவங்க கூட நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. ஆனால் சைக்கிளுடைய முக்கியத்துவம் மக்களுக்கு எல்லாருக்கும் வரணும். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சைக்கிளை நோக்கி முன்னேறணும். எல்லாரும் ஆஃபீஸுக்கும் சரி, அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சரி, ஒரு சைக்கிளை பயன்படுத்துறது மிக மிக முக்கியம், மிக மிக நல்லதுன்னு நினைக்கிறேன். நன்றி. சைக்கிள் ஓட்டுறதை தவிர இந்த குக்கு தாங்க அந்த ஒவ்வொருத்தங்களா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆனது. இந்த குக்கோல் இருக்கிறதே ஒரு ஜாலி தான். சைக்கிளிங் எல்லோரும் வந்து சும்மா ஃபிட்னஸ்க்கு இதுக்காக எல்லோரும் இது பண்ணுறாங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாலும் சைக்கிள் பண்ணலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் போகணும், 100 கிலோமீட்டர் போகணும் அப்படின்லாம் எதுவும் அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் பேஷனேட்டாக நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ போகலாம். மெயினாக என்ன, இது வந்து பொல்யூஷன்லாம் எதுவும் இல்லை, ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்களுக்கு இல்லை புது இடத்துக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி வந்து நீங்கள் இந்த மாதிரி சைக்கிளில் போகும்போது உங்களுக்கு புது விதமான ஒரு அனுபவம் கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து சைக்கிளிங் பண்ணுவோம். நாங்கள் வந்து சைக்கிளிங்கில் இப்போ ஒரு 2 வருஷமாக இருக்கோம். இதில் வந்து எப்படின்னா எல்லோரும் முன்ன பின்ன அறிமுகம் யாருக்கும் இல்லை. இந்த கிளப் மூலிமா தான் எல்லாத்துக்கும் அறிமுகம் வந்துச்சு. இதே ஒரு ஃபேமிலி மாதிரி இப்போ டெவலப் ஆகிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பு, இந்த பாண்டிங் வந்து இன்னும் ஃப்யூச்சரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நினைக்கிறோம். தேங்க்ஸ். சரி, நன்றி.